ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம அஜய் சொன்னதை நம்பி நம்ம ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய பஞ்சாயத்து நடக்குது, பெரிய மாநாடு நடக்குது. அந்தளவுக்கு என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பல பேர் பல விதமாக திட்டப்படுறாங்க. அடையே வருவீங்களாடா சாமி, இதுக்கு உங்கள் பொண்ணு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னாவே அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருக்குமே. அவள் வாழ்க்கையை கெடுக்கணும், அவள் வாழ்க்கையை கெடுக்கணும், அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் காவேரி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்துட்டு வெண்ணிலாவை கண்டிப்பாக லவ் பண்ணாரான்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அதுவும் அஜய் சொன்னதுனால கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை நம்பிக்கை இழந்துட்டா கண்ணா திரும்ப பெறது ரொம்ப கஷ்டம் கண்ணா அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் இவங்க ஃப்ராடுக்கார குடும்பமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி எனக்கு நல்லா தெரியும், வெண்ணிலாவை கண்டுபிடிங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி முன்னாடி நிப்பாட்டுங்க, அப்போ காவேரியோட வாழ்க்கை போகணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு குழுக்குழுன்னு இருக்க மாட்டாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கானுங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம காவேரி ஒரு பக்கம் அப்செட்டாகவே இருக்காங்க. எப்போ லவ் சொல்ல போகிறாங்களோ நம்ம விஜய்கிட்ட தெரியல. நம்ம விஜய் ஒரு பக்கம் அப்செட்டாக இருக்காங்க. ஐயோ மறைச்சு வச்சிருக்கறதுனால என்னையா ஆக போகுது, லவ்வா சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கங்கா ஒரு பக்கத்து அலப்பற பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தா குமரனுக்கு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை நம்பி ஏமாற வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லாமா, அது மட்டும் இல்லைங்க, நீ கிடைச்சிட்டா நீ அலப்பற பண்ணுவியே பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறாங்க. அது வேணா உண்மைதான், குமரனோட அலப்பற கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருக்க தானேயா செய்யும், யாருக்கா இருந்தாலும் அது இருக்குமையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம காவேரி அப்செட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம விஜய் வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது இவன் அதுவும் நமக்கு செஞ்சு கொடுக்குறான் அப்படின்றாங்க. எத்தனை தடவை நீ எனக்கு போட்டு கொடுத்துருக்க, அது மாதிரியே நினச்சிக்கோன்றாங்க. சேர்ஸ் அடிக்க நினைக்கிறாங்க. உனக்கு ஏன் மேலே ஏதாவது கோவமா சொல்லு காவேரின்னு சொல்லி துருவி கேட்குறாரு. கேட்கும் போதே சொல்லு பக்கி, சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் மூஞ்சி காமிக்காதடா, பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்